இருக்கிறது ஒரு உயிர், அது போக போறது ஒரே தடவை தான். அந்த உயிர் பெண்களின் மானம் காக்க நடக்கிற போராட்டத்துல போனா அதை விட எனக்கு பெருமை வேற எதுவும் இல்லை. என்ன வயிற்றுலையும் மார்லையும் வளர்த்தது ஒரு பொண்ணுதான். என்ன மட்டும் இல்லை, இந்த உலகத்துல உள்ள அத்தனை ஆண்களும் அப்படித்தான் வளர்ந்தாங்க. அதனாலதான் சொல்றேன், நாம எல்லா பெண்களையும் தாயா நினைக்கணும், தெய்வமா மதிக்கணும். அப்படி மதிக்க தவறுன ஒரு மனித மிருகத்தை பதவியில இருந்து இறக்கிறதுக்காகத்தான் இந்த உண்ணாவிரத போராட்டம். உண்ணாவிரதத்துக்காக போட்டிருந்த பந்தல சில போலீஸ் அதிகாரிங்க பிரிச்சிருக்காங்க, நெருப்பு வச்சு கொளுத்திருக்காங்க. ஏன் பந்தல் இல்லைன்னா உண்ணாவிரதம் நடக்காதா? இல்ல நடத்த முடியாதா? இது ஏசியில வளர்ந்த உடம்பு இல்ல, கொளுத்துற வெயில்ல வெந்த உடம்பு, கொற்ற மலையில நனைஞ்ச உடம்பு, ஏழைங்க உடம்பு, எதையும் தாங்குற உடம்பு. நாட்டில் இருக்கிற மந்திரிகளை வரவேற்கிறதுக்காக நல்லா இருக்கிற ரோட்டை தோண்டி நாசப்படுத்தி மலர் வளைய வைக்கிறாங்க. அது தப்பில்ல. தோண்டின ரோட்டை திருப்பி சரி பண்றதே இல்லை, அது தப்பு இல்ல. ஏன்னா இவங்களுக்கு ரோட்டை கெடுக்கிறதுக்கு உரிமை இருக்கு, இந்த நாட்டை கெடுக்கிறதுக்கு உரிமை இருக்கு. ஆனா அப்பாவி ஏழைங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. அந்த நிலைமை மாறணும், இல்ல நாம மாற்றணும். அதுக்காக தான் இந்த உண்ணாவிரத போராட்டம்.